அன்பான ஃபெய்த் போஸ்டர்ஸ் ஃபேமிலி, லென்த் கால தியானங்களில் நாம் இயேசுவின் அங்கங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் தொடர்ந்து இயேசுவின் சிரசை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கலாம். சிரசு, அதாவது தலை என்பது நம் உடலில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. தலையிலிருந்து வருகிற அறிவுரைகளை தான் நம் உடல் கேட்டு செயல்படுகிறது. உதாரணத்துக்கு, நம் இரத்த ஓட்டம் சீராக செயல்பட நம் மூளை கொடுக்கும் வழிமுறையின்படி தான் நம் இருதயம் செயல்படுகிறது. பொதுவாக தலை என்பது அதிகாரத்தை மற்றும் தலைமைத்துவத்தையும் குறிக்கும். கொலோசியர் 1:18 கிறிஸ்து திருச்சபையின் தலைவராக போதிக்கப்படுகிறார். இந்த இயேசுவின் சிரசை பற்றி நாம் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற சில காரியங்களை வைத்து ஆழமாக தியானிப்போமா? முதலாவது, மத்தேயு 26:6-13 மற்றும் மார்க்கு 14:3-9 வரை உள்ள வசனங்களில் இயேசுவின் சிரசு நறுமண தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெத்தேனியா என்ற ஊரில் சீமோனின் வீட்டில் இயேசு உணவறிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ அவளிடமிருந்த மிக விலை மதிப்பெற்ற சுத்தமான நரத தைலத்தை ஒரு அலபாஸ்திர பாத்திரத்தில் கொண்டு வந்தாள். அது 1 வருட சம்பளத்திற்கு சமமான விலையுள்ளதாகும். அந்த பாத்திரத்தை அவள் உடைத்து இயேசுவின் தலையில் அந்த தைலத்தை ஊற்றினாள். சீடர்கள் இதை கண்டு கோபமடைந்தார்கள். இவ்வளவு விலை உயர்ந்ததை அவள் வீணாக்கிவிட்டாலே, அதை கொண்டு அநேக பேருக்கு உதவி இருக்கலாம் என்று கூறினார்கள். 1ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் அடக்கம் செய்வோரை கனப்படுத்தும் விதமாக வாசனை தைலங்கள் மற்றும் நறுமண பொருட்களை வைத்து சடலத்தை அபிஷேகம் செய்யும் வழக்கம் இருந்தது. இயேசு அவள் ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்ததாகவும், தம் அடக்கத்திற்கு முன்பாக அவர் சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் விதமாக அவள் அவருக்கு செய்த காரியம் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இது இயேசுவின் மரணத்தை போற்றி அவருக்கு தகுதியான கனத்தையும் அன்பையும் செலுத்திய ஒரு மகத்தான தருணமாகும். இயேசு மிகுந்த கனத்திற்கு உரியவர். நம் அனுதின வாழ்வில் எல்லா நேரங்களிலும் நாம் இயேசுவை கனப்படுத்தும் விதத்தில் செயல்பட வேண்டும். இரண்டாவது, மத்தேயு 8:20 மற்றும் லூக்கா 9:58 இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த வசனத்தின் பின்னணி, இயேசுவை பின்தொடர விரும்பிய வேத பாரகனிடம் அவரை பின்பற்றுவதில் உள்ள தியாகம் மற்றும் உலகியல் பாதுகாப்பு இல்லாமையை இயேசு எடுத்துரைக்கிறார். பூமியில் உள்ள மிக சாதாரணமான விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு கூட பாதுகாப்பான அடைக்கலம் இருந்தன. ஆனால் மனுஷகுமாரன் ஆகிய இயேசு தனக்கென்ன சொந்தமாக ஒரு வீடோ நிலமோ அல்லது நிரந்தரமான தங்குமிடமோ இல்லாமல் ஊராக சென்று நற்செய்தியை அறிவித்தார். இயேசுவை பின்பற்றுவதின் உயர்ந்த விலையையும் தாழ்மையையும் இது வெளிப்படுத்துகின்றன. நாம் இயேசுவை பின்பற்றுவது என்பது உலக லாபத்திற்காக அல்ல, மாறாக நித்திய ஜீவனுக்காக என்பதை நாம் புரிந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, முள்முடி சூடப்பட்ட மற்றும் அடிக்கப்பட்ட இயேசுவின் சிரசு. மத்தேயு 27, 29 மற்றும் 30 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இந்த இடத்தில் போர் சேவகர்கள் இயேசுவை ஒரு பொய்யான ராஜாவாக சித்தரித்து கிண்டல் செய்தனர். அதற்கு அடையாளமாக முள்முடியை அவர் தலையின் மீது வைத்தார்கள். ஆதியாகமம் 3:17 மற்றும் 18 மனிதனின் வீழ்ச்சியின் நேரடி விளைவாக முட்கள் தோன்றின. ஆதாமின் பாவத்தின் காரணமாக பூமிக்கு வந்த ஒரு சாபத்தை அவை குறிக்கின்றன. முட்கள் சாபம், வலி, வேதனை, கவலையை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 12:7 என் சரீரத்தில் ஒரு முள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இது அவர் தாழ்மையாக இருக்க அனுமதிக்கப்பட்ட வலி என்று குறிப்பிடப்படுகிறது. இயேசு முட்கிரீடம் அணிந்ததன் மூலம் மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர்களின் மொத்த பாவ சாபங்களையும் தம் சிரசின் மீது சூட்டிக்கொண்டார். அந்த முட்கள் விஷத்தன்மை கொண்டதும் அது ஒரு தொப்பியை போல் தோற்றம் உள்ளதாகவும், முட்கள் சுமார் 1 முதல் 3 அங்குலமாக இருந்திருக்கும் என்றும், அது காய்ந்து இருக்கும் போது ஆணியை போல் இருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுகிறது. அதை அவர் தலை மீது வைத்து அதை அழுத்தி அவர் சிரசின் தலைக்கும் அளவுக்கு சூட்டினார்கள். அளவில்லா வலிக்கு அவர் உட்பட்டார். தம் சிரசிலிருந்து நமக்காக அவரின் பரிசுத்த இரத்தம் பாய்ந்தது.
பின்னர் ஒரு நாணல் கோலை இயேசுவின் அதிகாரத்தை உதாசீனப்படுத்தும் விதமாக கொடுத்தனர். செங்கோலை சுமக்க வேண்டிய அந்த கரம் நாணல் கோலை சுமந்தது. மேலும் அந்த நாணல் கோலை கொண்டு முள்முடி சூடப்பட்ட அவர் தலையின் மீது மீண்டும் மீண்டும் அவரின் வலியை அதிகரிக்க அடித்தார்கள். அவமானங்களையும் வலி வேதனைகளையும் நமக்காக நம் நேசர் சகித்து கொண்டார். நம் தலையில் விழுந்த பாவ சாபங்களை நீக்க நேசர் சிரசிலிருந்து மகிமையின் கிரீடத்தை கலற்றி முட்கிரீடம் சூடப்பட்டது. நம் பாவத்திற்காக நேசரின் பரிசுத்த இரத்தம் அவர் சிரசிலிருந்து வழிந்தது. 4வது, சிலுவையில் இயேசுவின் சிரசின் மேல் வைத்த வாசகம். மத்தேயு 27:37 மற்றும் மார்க் 15:26 மற்றும் லூக்கா 23:38 மற்றும் யோவான் 19:19 முதல் 22 உள்ள வசனங்களில் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தண்டனைக்கு விதிக்கப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பது ரோமானியர்களின் பொதுவான வழக்கமாக இருந்தது. பிலாத்து ஒரு வாசகத்தை எழுதி அதை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மீது போட கட்டளையிட்டான். அந்த பதிவு இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கான காரணத்தை அறிவித்தது. நற்செய்தி நூல்களில் இந்த பதிவு சற்று மாறுபட்ட விதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:37 இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்றும், மார்க் 15:26 யூதருடைய ராஜா என்றும், லூக்கா 23:38 இவன் யூதருடைய ராஜா என்றும், யோவான் 19:19 நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் இருந்த பல்வேறு மக்கள் படித்து புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. எபிரேய மொழி யூதர்களுக்காகவும், லத்தீனிய மொழி ரோமானியர்களுக்காகவும் மற்றும் கிரேக்க மொழி கிழக்கு மத்திய தரைக்கடலின் பொது மொழியாக இருந்ததனால் 3 மொழிகள். இந்த வாசகம் கிரேக்க மொழியின் சுருக்க சொல் INBI என்றும், லத்தீனிய மொழியில் சுருக்க சொல் INRI என்றும், எபிரேய மொழியில் அந்த வாசகம் எஷுவா ஹனோத்ஸ்ரி ஃபெமெலெக் ஹயாஹுதிம் இதற்கு YHWH அதாவது யாஹ்வே என்ற சுருக்கத்தை உருவாக்குகிறது. எபிரேய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கடவுளின் மிக பரிசுத்தமான 4 எழுத்துக்களை கொண்ட திருநாமமாகும். யூத பிரதான ஆசாரியர்கள் பிலாத்து போட்ட அந்த வாசகம் இயேசுவை வெளிப்படையாக அரசராக அறிவிக்கும் வண்ணமாயிருக்கிறது என்று பயந்து அதை இயேசு தன்னை அரசர் என்று உரிமை கோரினார் என்று மட்டும் குறிப்பிட வேண்டும் என்று கோரிக்கையிட்டனர். பிலாத்து போட்டிருந்த வாசகத்தை எதிர்த்தனர். ஆனால் பிலாத்து அவர்களுடைய கோரிக்கையை மறுத்து, நான் எழுதியதை எழுதிவிட்டேன் என்று அறிவித்தார். ரோமானியர்களால் ஏளனம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அடையாளம் இயேசுவின் அடையாளத்தை பற்றிய உண்மையான அறிவிப்பாகவே இருந்தது. இந்த வாசகத்தின் மூலம் இயேசு யூதர்களின் ராஜாவாக மட்டுமல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் முழு மனித குலத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராகவும் போற்றப்படுகிறார். யூத தலைவர்களுக்கு பிலாத்து அளித்த பதில் கிறிஸ்துவின் அடையாளத்தை பகிரங்கமாகவும் இறுதியாகவும் நிலைத்திருப்பதை தேவன் உறுதி செய்தார் என காணப்படுகிறது. இயேசுவின் குற்றம் மெய்யாகவே ஒரு ஆழமான உண்மை என்பதை அந்த சின்னம் உணர்த்துகிறது. அது அவருடைய இறையாண்மையையும் அவருடைய பணியின் உலகளாவிய தன்மையையும் நினைவூட்டுகிறது. 5வதாக, இயேசுவின் தலை சிலுவை மரத்தில் சாய்ந்தது. யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் வேதனையின் உச்சத்தில் இருந்தபோதும் இயேசு தனது தலையை தாழ்மையுடன் சாய்த்தார். இது அவர் தனது உயிரை வலுக்கட்டாயமாக அல்ல, தாமாகவே தமது சித்தத்தின்படி பிதாவிற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. தலை சாய்த்தது அவர் தாழ்மை மற்றும் கீழ்ப்படுதலை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களுக்காக தன்னை முழுமையாக பலியாக்கி இரட்சிப்பின் வேலையை முடித்து வெற்றியோடு மரித்தார் என்று குறிக்கிறது. மத்தேயு 8:20 மற்றும் லூக்கா 9:18 தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன தேவகுமாரன் இறுதியில் சிலுவை மரத்தில்தான் தம் தலையை சாய்த்தார். தமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த மீட்பின் பணியை முற்றிலுமாக முடித்து இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அவர் பிறப்பு முதல் அந்நேரம் வரை முழுமையடைந்தது. பின்னர் இயேசு முடிந்தது என்று சொல்லி தமது ஆவியை பிதாவிடம் தாழ்மையாக ஒப்பு கொடுத்தார்.
ஆறாவதாக யோவான் 20:7. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருந்ததையும் கண்டான். இயேசுவை சிலுவையில் ஏற்றின பிறகு 3ஆம் நாள் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். பேதுரு கல்லறையின் உள்ளே சென்று இயேசுவின் உடலை மூடியிருந்த மெல்லிய துணிகளை பார்க்கிறான். பின்னர் இயேசுவின் தலைக்கு வைத்திருந்த துணி மற்ற துணிகளிலிருந்து தனித்து நேர்த்தியாக மடிக்கப்பட்டு வைத்திருந்தது. துணிகள் அங்கேயே இருந்தது. இது உடல் திருடப்படவில்லை என்பதை நிரூபிக்கிறது. அவர் சரீரம் திருடப்பட்டிருந்தால் திருடர்கள் துணிகளை அப்படியே விட்டுவிட்டு சரீரத்தை மட்டும் எடுத்து சென்றிருக்க மாட்டார்கள். துணிகள் கலைந்து இருந்திருக்க வேண்டும் அல்லது சரீரத்தோடு திருடப்பட்டிருக்க வேண்டும். உயிர் தெளிந்த பிறகு இயேசு அவசரமாக செல்லவில்லை, மாறாக அமைதியாகவும் திட்டவட்டமாக சரீரத்திலிருந்து விடுபட்டு எழுந்தார் என்பதை காட்டுகிறது. இந்த ஒழுங்கான அமைப்பை கண்டு இயேசு மரித்து வெறும் சடலமாக இல்லை, மாறாக அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற உண்மையை சீடர்கள் உணரத் தொடங்கினர். இயேசுவின் உயிர்ப்பு வெறும் கற்பனை அல்ல, அது துணிகள் மடிக்கப்பட்டிருந்ததை கொண்டு நிரூபிக்கப்பட்ட உண்மையான வரலாற்று நிகழ்வு. மேலும் யூத பாரம்பரிய கதையின்படி எஜமான் தனது கைத்துணியை மடித்து தனது தட்டின் அருகே வைப்பது அவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை என்றும் திரும்பி வருவார் என்றும் வேலையாட்களுக்கு உணர்த்துவதாகும். மடிக்கப்படாத கைத்துணி உணவு முடிந்துவிட்டதை குறிக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பின்னர் அவரின் மடித்து வைக்கப்பட்ட முகத்துணி அவர் மீண்டும் திரும்ப வருவார் என்பதை உணர்த்துகிறது. ஏதேன் தோட்டத்தில் தொடங்கப்பட்ட பாவம் மற்றும் மரணத்தின் சாபத்தை இயேசு சிலுவையில் தாமே ஒரு சாபமாகி தனது கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, தியாக மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மூலம் அவர் மனித குலத்தை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு மன்னிப்பு, நீதி மற்றும் நித்திய ஜீவனை வழங்கினார். 1ஆம் ஆதாம் மரணத்தை கொண்டு வந்த இடத்தில் ஜீவனை கொண்டு வரும் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து திகழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் நிறைவு பெற்றுள்ளோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் தாங்கி சகித்து மரணத்தை ஜெயித்து நித்திய வாழ்வின் வாசல்களையும் பிதாவாகிய தேவனிடம் நமக்கு அவர் நிமித்தம் உறவையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள் மற்றும் நித்திய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதே அவரின் சித்தமாயிருக்கிறது. ஜெபம். அன்பான இயேசுவே, எங்கள் பாவசாபங்கள் அனைத்தையும் நீர் எங்கள் மீதுள்ள அளவில்லா அன்பின் நிமித்தம் உமது தலையில் சுமந்து கொண்டீர். மீட்பின் திட்டத்தில் எங்களை நினைத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வழிகளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் பாவங்களை மன்னித்து உமது மந்தைக்குள் எங்களை சேர்த்து கொள்ளும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க அன்பானவர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் லென்த் கால தியானங்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். God bless you.